நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி செய்யும் துரோகம். அதாவது துருக்கிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய சம்மந்தமே கிடையாது. அவங்க யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாட்டை வந்துட்டு மையமா வச்சு அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, துருக்கி அவங்களுடைய துரோக கவுண்ட்ல, அதாவது இந்தியாவுக்கு பண்ணக்கூடிய துரோக கவுண்ட்டை ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு முறையும் நம்ம பார்க்கணும், இந்தியா அப்படின்ற ஒரு தேசத்துக்கு எந்தெந்த நாடுலாம் பாதகமா நடந்துக்குதோ அந்த நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தண்டனை இந்தியா கொடுக்குதோ இல்லையோ கர்மாவே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த லிஸ்ட்ல துருக்கியும் கூடிய சீக்கிரம் இணைஞ்சிரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ என்ன துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த துருக்கி பண்ண துரோகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்பாச்சி ஹெலிகாப்டரை அவங்க நிறுத்திருக்காங்க, நமக்கு நாட்டுக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்க்கலாம். நமக்கும் துருக்கிக்கும் இடையில எந்த ஒரு சண்டையுமே கிடையாது. அதுவும் நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா துருக்கி எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நாம் அமெரிக்காட்ட இருந்து வாங்கின இந்த AH-64E அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாச்சி ஹெலிகாப்டர், இது ஒரு அட்வான்ஸ்டு அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர். இது நம்ம அமெரிக்காட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எதிரிகளோட சக்தியை பார்த்தீங்கன்னா சல்லியாக நொறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷம் உள்ள ஒரு ஹெலிகாப்டர். இதை US ராணுவம் நிறைய வாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வார் ப்ரூவன் வெப்பனாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர்றதுக்கு வழியில் துருக்கி தங்கள் நாட்டோட வான்வெளியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால டெலிவரி டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு சும்மா லோக்கல் நியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஆயுதம் வராமல் தடுக்கிறதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்குது அப்படின்றதையும் நம்ம முழுக்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரோட ட்ராமா என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக, அதாவது நவம்பர் 2020 தான் நடந்திருக்கு, இந்த மாதம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய போயிங் கம்பெனி கிட்ட ஆர்டர் பண்ண 3 அப்பாச்சி ஹெலிகாப்டரோட கடைசி பேட்ச் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஹெலிகாப்டர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண்டனாவ் AN-124 அப்படின்ற சரக்கு விமானத்தில் ஏற்றி அமெரிக்காவில இருந்து இதை கிளம்பி இருக்கு. வழியில் இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா ஃபியூல் நிறைய போய் நின்று இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு துருக்கி நாட்டோடைய வான்வெளி வழியா பறந்துதான் வர்றது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம், மற்றும் அது ஒரு ஸ்ட்ரெயிட்டான வழி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா நம்ம டிஃபென்ஸ் சோர்சஸ் சொல்றபடி துருக்கி திடீர்னு அந்த விமானத்துக்கு தங்களோட வான்வெளியில பறக்க அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 8 நாளா தரையிறங்கி நின்ன இந்த சரக்கு விமானம் என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில் திரும்பி அமெரிக்காவுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹெலிகாப்டர்ல அங்கேயே கொண்டு போய் இறக்கியும் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா டெலிவரி இப்போ தடைப்பட்டு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். போயிங் கம்பெனி வெளியில இருக்கிற சில சிக்கல் காரணமா பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக் பிரச்சனை காரணமாக நாங்கள் இதை இப்போதைக்கு டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை வேற அப்படின்றது இப்போதான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன் இந்த துரோகம் பாகிஸ்தானுக்கு எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, துருக்கி இப்படி திடீர்னு வான்வெளியை அடைச்சதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுக்குற எல்லை மீறிய சப்போர்ட் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா தீவிரவாத எதிர்ப்பா இந்தியா மேற்கொண்ட இந்த நடவடிக்கைக்கு துருக்கி வெளிப்படையா பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்றுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவ்வளவு ராணுவ உதவி கூட, அதாவது இந்த ட்ரோன் மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒரு ஃபைட்டர் ஷிப்பை கொண்டு கராச்சி போர்ட்ல நிறுத்தி ஒரு பலத்தை அதாவது நாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிக்கிறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க காமிச்சாங்க. துருக்கியோட பிரசிடென்ட் அந்த எர்டோகன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஒரு முறையும் யுனைடெட் நேஷன் கூட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் பற்றி அடிக்கடி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்றத நம்ம நிறைய ஊடகங்கள்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம உள்நாட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்கிறது பார்த்தீங்கன்னா துருக்கி நம்மகிட்ட எப்பவுமே ஒரு வம்புக்கு வர மாதிரி ஒரு செயலை தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில இருந்த டிப்ளமேட்டிக் உறவு இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆக முதல் பேட்ச் ஹெலிகாப்டருக்கு வரும்போது நல்லா இருந்த துருக்கி, அதாவது ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் 6 ஹெலிகாப்டர் நம்ம ராணுவத்துக்கு வாங்கினோம். அதுல ஃபர்ஸ்ட் 3 பேட்ச் வந்துருச்சு. ரெண்டாவது 3 பேட்ச் வரும்போது தான் இந்த பிரச்சனை. ஃபர்ஸ்ட் 3 பேட்ச் வரும்போது இவங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணல. இப்ப திடீர்னு இவங்க இந்த வான்வழியை அடைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்தியா இதை சும்மா விடல. துருக்கிக்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, அதாவது வாயால பேசாம நம்ம வெறும் வேலையில காமிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். துருக்கி நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சதி பண்ணதுக்கு இந்தியா அமைதியா இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம அரசு உடனே போய் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்லாம் சத்தம்லாம் போடவே கிடையாது. அதுக்கு பதிலா அதிரடியா சில வேலையை
செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது டிப்ளமேட்டிக்கா அவங்களை வந்துட்டு அவமானப்படுத்திருக்கு இந்தியா அப்படின்னு பார்க்கப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தினத்தை வந்து புறக்கணிச்சது. அதாவது கடந்த அக்டோபர் மாதத்துல டெல்லியில நடந்த துருக்கி தேசிய தினத்துக்கு கொண்டாடுறதுக்கு நம்ம நாட்டு அதிகாரிகள் யாருமே வந்து போகல அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு சர்வதேச அளவிலான ஒரு பெரிய அவமானத்தை துருக்கி ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது தூதரோட காலதாமதம். அதாவது துருக்கியோட புது தூதர் இந்தியாவுக்கு வந்தப்போ அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குற நிகழ்ச்சி, அதாவது கிரெடென்ஷியல் செரமனி ஒன்று நடத்துவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டே போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாமே வந்து துருக்கிக்கு நம்ம கொடுக்குற ஒரு கடுமையான சிக்னலா பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் பதிலடி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சுற்றுலா மற்றும் வியாபாரம் புறக்கணிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதும் நம்ம இந்தியாவோட தொழில் அமைப்புகள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து துருக்கிக்கு பயணம் செய்ய அங்கிருந்து பொருட்கள் வாங்க எல்லாத்தையும் வந்துட்டு பைகாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. துருக்கியோட டூரிசம் இப்போ நம்மளுடைய இந்தியாவோட மிகப்பெரிய அளவிலான ஒரு வருகை இல்லாததுனால பெரிய லெவல்ல அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாதுகாப்பு அமைதி ரத்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய விமான நிலையங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கும் ஒரு துருக்கி கம்பெனிக்கு இந்தியா கொடுத்திருந்த பாதுகாப்பு அமைதியை கூட ரத்து செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட், அதாவது புவிசார் நகர்வு. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது துருக்கிக்கு பிடிக்காத நாடுகளான கிரீஸ், சைப்ரஸ், அர்மேனியா போன்ற நாடுகள் கூட இந்தியா இப்போ ரொம்ப நெருக்கமான ராணுவம் மற்றும் ராஜதந்திர உறவுகளை வளர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது துருக்கிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான மூவாகவும் பார்க்கப்படுது. ஏன் துருக்கியோட வான்வெளி இவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இது எதுக்காக அவங்க பிளாக் பண்றாங்க, இதை விட்டா நமக்கு வழி இல்லையா, ஏன் இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்க்குறோம்னா, துருக்கியோட வான்வெளி அடைச்சதுனால ஏன் இவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்னா, அதுதான் நமக்கு இருக்கிற மிகவும் சுலபமான ஷார்ட்கட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். துருக்கி நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. அமெரிக்காவில இருந்து வர ஒரு ஹெலி சரக்கு விமானம் இங்கிலாந்துல இருந்து கிளம்புனா துருக்கி வழியா பறந்து வர்றது தான் தூரத்தை வந்துட்டு குறைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது பெட்ரோல் செலவு மிச்சப்படுத்த முடியும். துருக்கி ரூட்ல போனா மற்ற சிக்கலான அரசியல் குழப்பம் இருக்கிற நாடுகளோட வான்வழியை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி வந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் முதல் பேட்ச் கூட இதே ரூட்ல தான் வந்துட்டு பயணம் பண்ணி வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் இந்த தடை வந்து ஒரு பெரிய அரசியல் சிக்கலா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம கிட்ட எத்தனை அப்பாச்சி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். ஸோ இது வரைக்கும் இப்போ கடைசி பேட்ச் 3 சொல்லும்போது இந்த எத்தனை ஹெலிகாப்டர் நம்ம இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட எத்தனை அப்பாச்சி ஹெலிகாப்டர் இருக்கு, இனிமே எத்தனை வாங்க போறோம் அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல இந்திய விமானப்படைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். அந்த 22 2015 போட்ட ஆர்டர் அது எல்லாமே நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ராணுவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 ஹெலிகாப்டர் வந்துட்டு 2020 வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 28 ஹெலிகாப்டர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணது. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது, அதாவது ஆர்டர் பண்ணதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐஏஎஃப் ஆர்டர் பண்ண 22 ஹெலிகாப்டரும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஆர்மிக்கு ஆர்டர் பண்ண 6 ஹெலிகாப்டர்ல முதல் 3 ஹெலிகாப்டர்களும் வந்து செஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 2025 வரையில 3 ஹெலிகாப்டர் நம்ம கையில இருக்கு. இப்போ நம்ம கிட்ட மொத்தம் 25 அப்பாச்சி ஹெலிகாப்டர் இருக்கு. அதாவது 22 ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கு, 3 வந்துட்டு ஆர்மிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரிமைனிங் 3 மட்டும் இன்னும் வரணும். அந்த 3 தான் வந்துட்டு இவங்க தடுத்து நிறுத்ததுனால அது ஒரு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு பார்க்கப்படுது. நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டிஃபென்ஸ் அதிகாரிகள் அமெரிக்கா மற்றும் போயிங் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக அப்படின்னா துருக்கியை தவிர்த்து வேற ஒரு வழியில அந்த 3 ஹெலிகாப்டர்களையும் சீக்கிரமா கொண்டு வர ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு சிக்கல் கொடுக்க நினைச்சா நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்கணும். இந்த 3 ஹெலிகாப்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா இந்தியா வந்து சேர்ந்து அடைஞ்சிடும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா மாற்று வழியில தான் இது வர வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது 1 by 1 துருக்கி நாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாகிஸ்தானாவே மாறிட்டு வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னரை வந்து அவங்க இழக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் உள்ள நாடு பிளஸ் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சோர்சஸ் அவங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாம். இங்க வியாபாரம் பண்றது மூலியமா அவங்களுடைய பொருட்கள் அதிக அளவில் செய்யலாம். 140 கோடி உள்ள ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு. சைனாக்கு அடுத்து இல்லை, சைனாவே நம்ம தாண்டிட்டோம். சைனாவுக்கும் நமக்கும் மோரலன்ஸ் ஈக்குவலான பாப்புலேஷன் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலேஷன் உள்ள நாடு, எக்கனாமிக்காவும் ஸ்ட்ராங்கா உள்ள நாடு. இன்னைக்கு நம்ம கிட்ட வாங்கும் திறனும் அதிகரிச்சிருக்கு. அதாவது பையிங் பவரும் இந்தியன்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கிட்ட இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றதுனால அவங்களோட பொருளாதாரத்தில் அவங்களே மண் அள்ளி கூட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மற்ற நாடுகள் நம்ம யூரோப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து நம்ம கிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் துருக்கி மட்டும் இந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்யறது அவங்களுக்கு தான் இழப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்றும் பெருசா துருக்கிக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பெரிய இதுலாம் நம்ம பண்ண கிடையாது. அதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு துருக்கி போச்சு அப்படின்லாம் நமக்கு இல்லவே இல்லை. எப்படி அது ஒரு பாகிஸ்தானோ அதே மாதிரி தான் துருக்கியும் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நான் நம்புறேன். துருக்கியோட துரோக
துரோக செயல் ஒன் பை ஒன்னாக ஆட் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.